ட்ரிக்ஸ். என் காலேஜ் ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருந்த ஒரே ஒரு கொஸ்டின் என் மண்டையில் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணணும் ஒரு நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. பட் நான் காலேஜ் படிக்கிறப்போ ஐ டென்ட் கெட் தட் ஆன்சர், பட் ஐ கிவ் யூ தட் ஆன்சர் நவ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி வீடியோ அண்ட் திஸ் இஸ் மீ நாண்டி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஐ எம் கோயிங் டு சார்ட் அவுட் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ எப்படின்னா ஐ ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ். நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அண்ட் எல்லாத்துக்குமான ரிசோர்ஸஸ் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஐம் கோயிங் டு டெல் யூ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 250 to 300 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியே இருக்கணும் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. 250 to 300 போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பை ப்ராப்ளம்ஸ் ஐ மீன் குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ். ஸோ குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல வந்து டோல்ட் யூ என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு, என்னெல்லாம் டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பைனரி சர்ச், ஸ்லைடிங் விண்டோ, லிங்க் லிஸ்ட், ட்ரீஸ், கிராஃப்ஸ், பேக் ட்ராக்கிங், டிபி, கிரீடி, ஹீப்ஸ், ஸ்டாக்ஸ், கியூஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜரா நம்ம வந்து கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற கொஷின்ஸ் தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு டாபிக்லையுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் கொஷின்ஸ் வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட முடியும். லெட்ஸ் சே பைனரி சர்ச். பைனரி சர்ச்ல வந்து சார்ட்டட் ரொட்டேட்டட் அரேல வந்து ஒரு பேட்டர்ன், அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க, மினிமம் சர்ச் பண்ணுவீங்க, இல்லை மேக்ஸிமம் சர்ச் பண்ணுவீங்க, இல்லை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. இதெல்லாம் வந்து அது கீழே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து குவாலிட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த 250 to 300 ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எங்கேருந்து இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் என்ன கேட்டகரியில் வரும் இந்த ப்ராப்ளம்ஸ், இன்டர்வியூவில் என்ன கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் லீட் கோட் மீடியம் ப்ராப்ளம்ஸ். ஸோ எந்த ஒரு இன்டர்வியூவில் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து உங்களால் மீடியம் லீட் கோடில் இருக்கிற மீடியம் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா யூ ஆர் வெரி வெரி குட் டு கோ. ஏன்னா இன்டர்வியூஸில் டேரெக்டாக வந்து மீடியம் லெவலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. சில டைம்ஸில் வந்து ஹார்டில் வந்து ஃபேமஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது இப்போ லெட்ஸ் சே ஏலியன் டிக்ஷனரி அப்படின்னு வந்து ஒரு கிராஃப் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து ஒரு குவைட் ஃபேமஸ் ப்ராப்ளம் கிராஃப்ஸ்ல. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டேரக்டா கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ட்ல வந்து எப்பவுமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து நம்ம ஹார்ட் சால்வ் பண்ணா மட்டும்தான் நம்மளால பிளேஸ் ஆக முடியும் அப்படின்னு கிடையாது. ஹார்ட்ல யூ ஷுட் பி ஏபிள் டு சால்வ் அட்லீஸ்ட் த வெரி ஃபேமஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால ஃபேமஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் லெவலில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிடணும். பட் ஜென்ரலாக வந்து மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஆர் குட் டு கோ டு கிராக் எனி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். அண்ட் ஈஸி மட்டும் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் வேக் அப் அண்ட் ஸ்டார்ட் சால்விங் மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ். பிகாஸ் ஈஸி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இன்டர்வியூஸில் கேட்பாங்க. மேபி ஷார்ட் லிஸ்டிங் ரவுண்ட்ஸில் வந்து சில கம்பெனிஸில் வந்து ஈஸி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து எங்க இருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து 2 சேனல், நான் 2 இல்லை 3 சேனல் கிட்ட நானே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் அது எல்லாத்தையுமே விட்டுருங்க. இப்போ நான் எக்ஸாக்டா சொல்றேன், நீங்க இந்த 250 ப்ராப்ளம்ஸ் எங்கிருந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 250 ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே யூ ஆர் சூப்பர் ஆசம் டு கோ அண்ட் கிராக் எனி கம்பெனிஸ், எனி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். மேபி சில கம்பெனிஸ் இருக்கு, கோஆர்டினேஷன், டைரக்டிவ் அப்படின்னு சில கம்பெனிஸ் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தவிர்த்து மீதி எல்லா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸுமே வந்து லீட் கோட் சாம்பிள் இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ யூ ஆர் குட் டு கோ. ஸோ இப்போ எங்க இருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கறது அப்படின்னா, நிறைய பேருக்கு ரொம்ப 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 நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய 2 ஷீட்ஸ் இருக்கு. DSA ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த DSA ஷீட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது யாரால கொடுக்கப்பட்ட, கைஸ் திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட், ஐ எம் telling you because I have been through all this. and அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸ். இது வந்து ஆக்சுவலி it was suggested by people who work at ஒரு ஷீட் வந்து இட் வாஸ் சஜஸ்டட் பை பர்சன் ஒர்க்கிங் அட் கூகுள். இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசானில் ஒர்க் பண்ண ஒருத்தவங்களால வந்து சஜஸ்ட் பண்ணது. தே ஆர் ஆல்சோ யூடியூபர்ஸ். ஐ டெல் யூ லைக் என்ன நீங்கள் எங்கே போய் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கான ரிசோர்ஸஸும் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து ஒரு
ப்ராப்பர் பாத்வே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஐம் மேக்கிங் திஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டேக் யூ ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து DSA வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து சூப்பராக இருக்குது கண்டென்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட சைட் இருக்குது, அதாவது அந்த ஸ்ட்ரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஓன் சைட்டை வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஹீ ஹேஸ் இன்ட்ரடியூஸ் அ DSA ஷீட். ஸோ இந்த ஷீட் தான் வந்து உங்களுக்கு தேவையான மேஜரான ஷீட். ஆக்சுவலி வந்து இனிஷியலாக வந்து இந்த ஷீட்டில் வந்து ஒரு 180 ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த 180 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் பக்காவாக வந்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பேட்டர்ன்ஸும் கவர் பண்ணி இருந்த ஷீட் தான் வந்து அந்த 180 கொஷின்ஸ் இருக்கிற அந்த ஷீட். ஸோ ஸ்ட்ரைவர் ஷீட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போய் கூகுளில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து உங்களோட சைட்டில் ஆக்சுவலி நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கவர் பண்ண வேண்டிய எல்லா டாபிக்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்து ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் 8 இருக்குது வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்லைடிங் விண்டோ டாபிக் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பண்ணணுமோ அந்த ப்ராப்ளம்ஸோட கொஷின்ஸ் இருக்குது அண்ட் அதோட லீட் கோட் லிங்க் இருக்குது. ஸோ லெட்ஸே இப்போ இங்கே வந்து லிங்க் இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த ப்ராப்ளமை காப்பி பண்ணிட்டு போய் கூகுளில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கொஷின் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இங்கே லிங்க் இல்லை அப்படின்னாலும் கவலைப்படுத்தாமல் அந்த கொஷினை காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லிங்க் வந்துடும். அண்ட் சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக வந்து அவரோட சேனல்லேயே வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனை கூட இருக்காது. ஸோ இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது அவரோட சேனலில் வீடியோஸ் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போய் யூடியூப்ல போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக வந்து அதில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வந்து லீட் கோட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் லீட் கோட் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதில் வந்து இருக்கிற டிஸ்கஷன் ஃபாரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் இது மட்டும் தான். ஒரு கம்ப்ளீட்டான சீட் ஷீட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இந்த சீட் ஷீட் வந்து இட்ஸ் லைக் DSA ஷீட். ஸோ இந்த DSA ஷீட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லா டாபிக்ஸுமே இருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸுமே கவர் ஆயிருக்கும். ஏதாவது சில பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் வந்து மிஸ் ஆயிருக்கும். பட் ஜென்ரலாக வந்து இன்டர்வியூஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸில் இருக்க எல்லா பேட்டர்ன்ஸுமே கவர் ஆயிருக்கும். ஸோ இந்த 180 ஆக்சுவலி வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ண மட்டும் போதுமா அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 3rd இயரில் இருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் DSA ப்ராப்ளம் சால்விங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷீட் மட்டும் பண்ணாவே வந்து போதும். இதை முடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 2nd இயரில் இருக்கீங்க, 1st இயரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹேவ் அ வெரி கிரேட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ இந்த ஷீட் வந்து இட்ஸ் அ DSA ஷீட் பை ஸ்ட்ரைவர், ரைட்? ஸோ இன்னொரு ஃபேமஸான ஒரு ஷீட் இருக்குது, ஐ டெல் யூ தட். ஸோ நெக்ஸ்ட் ஷீட் யாருது அப்படின்னா வந்து லவ் பாபர் அப்படின்னு வந்து ஒரு யூடியூபர் இருக்காரு. அவரும் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் அட் அமேசான், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஹி ஹஸ் பிகம் அ ஃபுல் டைம் யூடியூபர். ஸோ அவரோட ஷீட் வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே போனீங்க, நீங்கள் வந்து நம்மளோட கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்க்கு போனீங்க அப்படின்னாலே இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கியூரேட்டட் லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து லவ் பாபர் அப்படிங்கிற இந்த ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷீட்டில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே வந்துடும். இதில் வந்து இங்கே வந்து ஒரு 373 காட்டுது, பட் அரௌண்ட் 450 ப்ராப்ளம்ஸ் கிட்ட வந்து லவ் பாபரோட ஷீட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் 1st இயர் இல்லை 2nd இயரில் இருக்கீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் ஃபாலோ திஸ் ஷீட். ஏன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைவர் ஷீட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லவ் பாபர் ஷீட்டை வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் இருக்கும். இது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து இதுவும் வந்து டாபிக் வைஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து அரேல வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அரே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இதில் வந்து 72 கொஷின்ஸ் கிட்ட இருக்கு. இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ட்ரீ பண்ண போறீங்க. ஸோ ட்ரீ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இங்கே வந்து 48 கொஷின்ஸ் கிட்ட ட்ரீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சிடும் என்ன டாப்பிக்கில் நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. யூ வில் பி சூப்பர் ஆசம் டு கோ அண்ட் ராக் இன் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து a curated list of problems you need to solve before your interview. I was not having this option. எனக்கு வந்து நான்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வந்து I never knew about all this. In fact ஒரு கொஷனுக்கு வந்து இவ்வளோ பேட்டர்ன்ஸ் பற்றிலாம் கூட I never knew about all that. பட் இப்போ வந்து I wanted to let you all know that such things exist. அண்ட் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து யூ கேன் கிராக் யுவர் ட்ரீம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 ஷீட்டையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கிராக் யுவர் இன்டர்வியூஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து ஐ கிவ் யூ த லிங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து போய் வந்து இந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரைவரோட ஷீட்டில் இருந்து அவங்களோட சைட்லேயே கூட நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ hope this video was useful. Please share it with your friends because
அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட I'll come and meet you. Until then, it's bye from me. And if you haven't subscribed yet, please do subscribe. Bye.